ஹாய், இன்னைக்கு நாம சிம்பிளா வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தை மட்டும் வச்சு எந்த ஒரு காய்கறி இல்லைனாலும் சுவையா எப்படி அதை வச்சு ஒரு தொக்கு ரெடி பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம அதுக்கு ஒரு வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சோம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு எடுத்து நான் உரித்து அதை தட்டி போட்டுக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இது நல்லா எல்லாம் வந்து எண்ணெயில் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்லா மணமாகவே இருக்கும். இப்போ இது நல்லா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ணும், 5 பேர் சாப்பிட்ணும், அந்த இல்லை 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை வந்து ஒரு 3 4 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா, தக்காளியை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் அது வந்து எப்படின்னா மிக்சியில் அரைச்சி சேர்த்தா எனக்கு பிடிக்காது, அதனால நான் கையாலேயே நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து நல்லா வதக்கிப்பேன். அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு விட்டு அதை சேர்த்து வதக்கி நீங்கள் அந்த தொக்கு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், அது 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த பொடி சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அது எதுக்காகனா, நார்மலாக வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் ஹீட்லேயே அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து போயிடும், அதனால ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ, கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்பூனால் எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஊறுகாய் மாதிரி கூட நம்ம இந்த தொக்கு வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அதில் கொதித்ததும் மூடி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடலாம். இது தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய், நான் வீட்டில் ஆடின நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். எப்போவுமே மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாமே நான் வைக்கும்போது லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குவேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன டிப் தான், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ சுவையான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.